ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம, உளுந்து இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு ஹெல்த்தியான, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான தோசை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் இந்த கப்பால் 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்காங்க. இப்போ இது ரெண்டையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1.5 கப் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற அரிசி வேர்க்கடலையில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வேர்க்கடலை அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பால் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மேலே எழுந்து வந்திருக்கும். இப்போ இதை ஒரே டைரெக்ஷனில் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதும் ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த தோசைக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்லை. வேர்க்கடலை சேர்த்ததுனால கடலெண்ணெய் சேர்த்த மாதிரி தோசை நல்லா சாஃப்டாக வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஒரு பக்கம் வெந்ததும் நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், பஞ்சு மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை தோசை நாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தோசை மெத்துன்னு இருக்குன்னு. இந்த தோசை கூட கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.